அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் என்எஸ் நித்யா. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பெண்கள் ஹேண்ட்பேக் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு உள்ள தேவையான பொருட்கள்லாம் அதில் வச்சுப்பாங்க. எல்லாருமே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க. இந்த காலத்தில் படித்தவங்க படிக்காதவங்களாம் கிடையாது. எல்லாருமே ஹேண்ட்பேக்கோடு தான் போகிறாங்க வர்றாங்க. சில பேர் ஹேண்ட்பேக்கில் அவங்க மொபைல், அதுக்கப்புறம் பர்ஸு, பணம், ஏடிஎம் கார்டு, இந்த மாதிரி பல விதமாக அவங்களோட ஐடி ப்ரூஃப் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சீப்பு, சில முக்கியமான விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஹேண்ட்பேக் வச்சுக்கும்போது ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போதும் சேஃபாக எடுத்துகிட்டு போகணும். ஆனால் பைக்கில் போகும்போது அந்த தோல் அப்படியே போட்டு தலையில் அப்படியே போட்டு லாங் இருக்கும், லாங்காக ஒரு இது மாதிரி இருக்கும் ஹேண்டி, அது மாதிரி போட்டுக்கணும். போட்டு ஒரே பக்கம் மாட்டாமல் கழுத்தில் அப்படி எடுத்து மாட்டும்போது அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த பேக்கை கொஞ்சம் முன்னாடி திருப்பி வச்சுக்கணும், எதுக்க வர மாதிரி, சைடில் தொங்குற மாதிரி இல்லாமல் எதுக்க வர மாதிரி வச்சுக்கணும். அப்போ நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாகனத்தில் போகும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அது மாதிரி ஹேண்ட்பேக் வாங்கும்போது ரொம்ப லேசான பொடி உள்ள ஹேண்ட்பேக்லாம் வாங்கக்கூடாது. நல்லா அதில் நம்ம கஞ்சத்தனமாக இருக்காமல் நல்ல குவாலிட்டியான ஹேண்ட்பேக்காக, அதோட அந்த காதுகள் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா டக்குன்னு யாராவது பிடிச்சி இழுத்தா கூட அது பிச்சுக்கிட்டு வராத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான ஒரு ஹேண்ட்பேக்கை தான் வாங்கி வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கேஷ்லாம் அதில் வச்சுக்கூடாது. ஹேண்ட்பேக்கில் நம்ம மேலே மாட்டிகிட்டு போகும்போது அதிகமான அளவு கேஷோ இல்லை வேல்யூபிள் திங்ஸோ எதுவும் அதில் இருக்கக்கூடாது. சாதாரணமாக எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி அதிக கேஷ் எடுத்துகிட்டு போகும்போதோ, இல்லை ஜுவல் ஏதாவது கடையில் வாங்கிட்டு போகும்போதோ அந்த மாதிரிலாம் மாட்டிகிட்டு போகக்கூடாது. அது ஆபத்தில் தான் போய் முடியும். அப்போ அது மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது. சாதாரணமாக போகும்போது அப்படியே மாட்டி எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வச்சு போகும்போது பெண்களுக்கு ஒரு ஸ்டைலிஷாகவும் இருக்கும். நல்ல பணம் உள்ளவங்க, வசதியானவங்க, படிக்கிற பசங்க, இந்த மாதிரி உள்ளவங்களாம் ஹேண்ட்பேக்குக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி, போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி விதவிதமாக கலர் கலராக அவங்க குவாலிட்டியான நிறைய ஹேண்ட்பேக்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்பேக்ஸ் பத்திரப்படுத்தி வைக்கணும். அந்த ஆணியில் போய் மாட்டுறது அதெல்லாம் வச்சுக்கூடாது. ஆணிலெலாம் மாட்டினா சீக்கிரமாக அப்படியே லெதர்லாம் வீணாக போயிடும். அதனால் ப்ராப்பராக அதை சேஃப்டியான ஒரு இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் சில பேருக்கு கிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணலாம் கேர்ள்ஸுங்களுக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும் அந்த கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக் ஜிப்பெல்லாம் பிஞ்சிடுச்சு அப்படின்ட்டுனா உடனே கடையில் கொடுத்து உடனே ரிப்பேர் பண்ணிடணும், வேறு ஜிப்பு போட்டுடணும். அந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும். அந்த மெழுகு இருக்குல்ல, அதெல்லாம் தடவி அந்த ஜிப்பெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தடவி ஒர்க்காக வைக்கலாம். ரொம்ப வீணாக போயிட்டுனா அப்புறம் தான் தூக்கி போடலாம். அடிக்கடி ஹேண்ட்பேக் காசு இல்லாதவங்களாம் மாற்ற மாட்டாங்க. ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி வருஷக்கணக்காக வச்சுருப்பாங்க. பணக்காரவங்க தான் புதுசு புதுசாக வாங்குவாங்க. ஆனால் கொஞ்சம் நடுத்தர வயதினர், காசை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறவங்க ஒரே ஹேண்ட்பேக்கை பல வருஷமாக பாதுகாத்து பத்திரமா வச்சுப்பாங்க. அதனால் நாமும் ஹேண்ட்பேக்கை விதவிதமாக பயன்படுத்துவோம். நல்ல தரமான ஹேண்ட்பேக்காக பயன்படுத்துவோம். அதற்கப்புறம் அதை வீணாக்காமல் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.